வெல்கம் டு மீரா ஸ்டோரி டைம். ஒரு ஊரில் ஒரு வீடு. அந்த வீட்டில் ஒரு ஷோகேஸ். அந்த ஷோகேஸில் ஒரு மரப்பாச்சி பொம்மை. அழகான அந்த மரப்பாச்சி பொம்மை ஏனோ அன்னைக்கு அவ்வளோ சோகமாக இருந்துச்சு. பக்கத்தில் இருந்து அதை பார்த்த தலையாட்டி பொம்மை, நானும் கொஞ்ச நாளாக உன்னை கவனிச்சுட்டு தான் வரேன். இப்போல்லாம் நீ திடீர்னு சோகமாக இருக்க, திடீர்னு கோவப்படுற, என்ன தான் ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த மரப்பாச்சி, இந்த வீட்டில் இருக்காளே ஒரு குட்டி பொண்ணு, அவள் செல்ஃபோன் பார்த்துட்ருக்கும் போது நான் அவ்வளோ வாட்டி கூப்பிடுறேன், திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா. இவ மட்டும் இல்லை, இந்த செல்ஃபோன் வந்ததுலேருந்து எந்த குழந்தைங்களும் என்னை கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிச்சான். அதுக்கு தலையாட்டி பொம்மை, உன்னை மட்டுமா கண்டுக்கலை, என்னையும் தான் கண்டுக்கலை. அப்போலாம் குழந்தைங்க என்னை ஆட விட்டு கூடவே அவங்களும் ஆடுவாங்க. அதை பார்த்து சந்தோஷத்தில் நான் எக்ஸ்ட்ரா 2 ஆட்டம் போட்டு தான் ஸ்டாப் பண்ணுவேன். இப்போ பாரு, ஷோகேஸில் ஷோ பீஸாக உட்காந்துட்ருக்கேன். பேர் தான் தலையாட்டி பொம்மை, ஆனால் என் ஆட்டமே நின்று போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிச்சான். அதுக்கு மரப்பாச்சி, எல்லாம் இந்த செல்ஃபோன் வந்ததுனால தான். நம்ம கூட விளையாடும் போது குழந்தைங்க எப்படி ஆக்டிவாக இருந்தாங்க, எவ்வளோ ஹெல்த்தியாக இருந்தாங்க. இப்போது செல்ஃபோனில் வர்றவங்க தான் ஆடுறாங்க பாடுறாங்க. ஆனால் அதை பார்க்குற குழந்தைங்க ஆடாமல் அசையாமல் ஒரே இடத்துல உட்காந்துட்ருக்குதுங்க. அப்புறம் எப்படி பசிக்கும்? அப்படியே பசித்தாலும் அதில் வர்ற விளம்பரத்தை பார்த்து வயிற்றுக்கு ஆகாததாக வாங்கி சாப்பிடுதுங்க. அப்புறம் எப்படி ஹெல்த்தியாக இருக்க முடியும்? இதில் வேற சில பாசக்கார அம்மாக்கள், எப்படியாவது என் பிள்ளை சாப்பிட்டுடணும் அப்படின்னு சோத்துக்கு தொட்டுக்க செல்ஃபோன் கொடுக்குறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட சில அல்ட்ரா லெஜண்ட் கிட்ஸ்லாம் இப்போது ஃபோன் பார்க்கணுன்னா பசிக்குதுன்றாங்க. அந்த ஃபோனை பார்த்துக்கிட்டே என்ன சாப்பிட்றோம், எவ்வளோ சாப்பிட்றோன்னு கூட தெரியாமல் உள்ளே தள்ளுறாங்க அப்படின்னு மரப்பாச்சி சொல்லிச்சு. அதை கேட்டு தலையாட்டி, அதை சொல்லு, ஆடக்கூடாது, ஓடக்கூடாது, கத்தக்கூடாதுன்னு பிள்ளைங்க கையில் ஃபோனை கொடுத்து ஒரு ஓரமாக உட்கார வைக்கிறதே பெரியவங்க தான். கொஞ்ச நாளில் பாரு, ஆடாத அசையாதன்னு பிள்ளைங்களையும் நம்ம கூட ஷோகேஸில் உட்கார வச்சாலும் வச்சிடுவாங்க அப்படின்னு தலையாட்டி சொல்லிச்சான். அதுக்கு மரப்பாச்சி, இந்த செல்ஃபோனை வீட்டுக்குள்ளே விட்டுருக்கவே கூடாது. இல்லை ஊருக்குள்ளே, உலகத்துக்குள்ளேயே விட்டுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சான். இப்படி 2 பேரும் மாற்றி மாற்றி செல்ஃபோன் மேலே வச்ச குற்றச்சாட்டை கேட்டுக்கிட்டே இருந்த செல்ஃபோன் டக்குன்னு டென்ஷன் ஆகி, 2 பேரும் கொஞ்சம் உங்கள் வாயை மூடுறீங்களா, ஏற்கனவே இவங்க எனக்கு ரெஸ்ட்டே கொடுக்காம யூஸ் பண்ணி என்னை சூடாக்கி வச்சுருக்கானுங்க, இதில் நீங்கள் வேற எல்லா தப்புக்கும் நான் தான் காரணன்ற மாதிரி பேசி இன்னும் சூடேத்துறீங்க. என்னை பாருன்னு இவங்கள நானா கூப்பிட்டேன்? இவங்க தான் பாத்ரூம் போகும்போது, டாய்லெட் போகும்போது கூட என்னை தூக்கிட்டு போய் இவங்களோட சேர்ந்து அந்த நாத்தத்தை நானும் அனுபவிச்சிட்ருக்கேன். அதெல்லாம் புரியாமல் நீங்கள் எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம்னு பேசிகிட்ருக்கீங்க. ஆப்பிள்னு இருக்க கத்தி வாங்கிட்டு அதை வச்சு ஆளை கொன்னா கத்தியை கண்டுபிடிச்சது தான் தப்புன்னு சொல்வீங்களோ அப்படின்னு செல்ஃபோன் கேட்ட ஒரு கேள்வியில் மரப்பாச்சியும் தலையாட்டியும் புஸ்ஸுன்னு ஆஃப் ஆகிடுச்சு.